இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொருந்தா காதல் 30 வயதே ஆன இளம்பெண்ணனுடைய வாழ்க்கையே பறித்து கொண்டுள்ளது. ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த குழந்தைகளின் எதிர்காலம் தற்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது. 30 வயதே ஆன மதுப்பிரியா தன்னுடைய கள்ளக்காதலனிடம் தொடர்ந்து 2வது திருமணத்துக்கு வற்புறுத்தியதால் மன உளைச்சலில் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டது சோகம் என்றால், கண் எதிரே கிணற்றில் குதிப்பதை பார்த்ததும் காப்பாற்றாமல் அப்படியே தப்பி ஓடி சென்றவனை என்னவென்று சொல்வது? தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியை சேர்ந்தவர் பாண்டியன். இவருடைய மனைவி மதுப்பிரியா. இந்த பெண்ணுக்கு வயது 30. இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கக்கூடிய நிலைமையில் கணவனுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக மதுப்பிரியா கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கணவனை பிரிந்து ஆலங்காயம் காமராஜர் நகரில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் வீட்டில் வசித்து வந்தார். மதுப்பிரியா நிம்மியம்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நர்ஸாக பணியாற்றி வந்தார். இந்த நிலைமையில்தான் நிம்மியம்பட்டு அருகே இருக்கக்கூடிய கிணற்றில் குதித்து திடீரென மதுப்பிரியா தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியடைய செய்தது. இது தொடர்பாக தகவல் அறிந்த ஆலங்காயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியை சேர்ந்த 34 வயதான சரத்குமார் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மதுப்பிரியா தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தன்று சரத்குமார் மதுப்பிரியாவை வற்புறுத்தி அருகே உள்ள மாராட்டிப்பாளையம் என்கின்ற இடத்துக்கு அழைத்து சென்றுள்ளார். 2 பேரும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய கிணற்றின் அருகே தனிமையில் பேசிக் கொண்டிருந்த போது சரத்குமார் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மதுப்பிரியா அவரை தொடர்ந்து வற்புறுத்தியுள்ளார். இதனால் 2 பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் மன உளைச்சலுக்கு ஆளான மதுப்பிரியா சரத்குமாரின் கண் எதிரிலேயே திடீரென ஓடி சென்று அருகில் இருந்த கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் கண் எதிரே மதுப்பிரியா கிணற்றில் குதித்ததை பார்த்ததும் அவரை காப்பாற்றாமல் கண்டும் காணாதது போல சரத்குமார் அங்கிருந்து நைஸாக கிளம்பி சென்று விட்டார். மதுப்பிரியாவுக்கு திருமணமாகி 3.5 ஆண்டுகளே ஆவதால் இது குறித்து வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் விசாரணைக்கு பிறகு போலீசார் வழக்கு பதிவு செய்து நர்ஸ் தற்கொலைக்கு காரணமாக இருந்த சரத்குமாரை கைது செய்தனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்க கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.